ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ட்ரீம் பைக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாரோட ட்ரீம் பைக்காக இருக்கக்கூடிய ஒரு பைக், ஸோ அதாவது வேர்ல்ட் ஃபாஸ்டஸ்ட் பைக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பைக் தாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நிஞ்சா h2r. ஸோ அந்த வண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்ட் ஃபாஸ்டஸ்ட் பைக். ஸோ அது வந்து இது வரைக்கும் அட்டன் பண்ணியிருக்க டாப் ஸ்பீட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 400 km/h. ஓகேங்களா? ஸோ 400 km/h வந்து போகக்கூடிய ஒரு வண்டி. ஸோ ஓகேங்களா? ஸோ அந்த வண்டியை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ மறக்காமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பைக் தான் வந்து வேர்ல்ட் ஃபாஸ்டஸ்ட் ப்ரொடக்ஷன் பைக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பைக்னால் வந்து பார்த்தீங்கன்னா 400 km வந்து டாப் ஸ்பீட் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இது யார் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ கெனன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு வந்து பெஸ்ட் ரேசர் தான் வந்து இதை வந்து அச்சீவ் பண்ணார். ஸோ எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்மன் கசி பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரிட்ஜில் தான் வந்து ஸோ இவர் ஓட்டி காட்டுறாரு. ஸோ அதுவும் 26 செகண்டில் 4000 km/h வந்து இந்த வண்டி ரீச் ஆகுது. ஸோ இந்த வண்டினால் நார்மலாக ஈஸியாக வந்து 3000 km/h வந்து ட்ராவல் பண்ண முடியும். ஓகேங்களா? நம்பர் 2 ஃபேக்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வண்டினால் ஸ்க்ராச்சஸ்லாம் விழும் பார்த்தீங்களா? ஸோ நம்ம வண்டியில் வந்து நம்ம காப்பு போட்டிருந்தா, வாட்ச் போட்டிருக்கும் போது, ஸோ இந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் வந்து ஸ்க்ராச்சஸ் விழும். ஸோ அந்த மாதிரி ஸ்க்ராச்சஸ்லாம் வந்து இந்த வண்டியினால் தானாகவே வந்து சரி பண்ணிக்க முடியும் அப்படின்றாங்க. ஸோ இதுதான் நம்பர் 2. நம்பர் 3 ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பேங்க் ஆங்கிள் டிஸ்பிளே. ஸோ இது மேஜராக எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏர்க்ராஃப்ட்டில். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏர்க்ராஃப்டோட ஆட்டிடியூட், ஸோ ஆங்கிள் எப்படி இருக்குது, ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்கறது தான் இந்த டிஸ்பிளே வந்து பேங்க் ஆங்கிளில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து நிஞ்சா h2rல வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து ஸோ பேங்க் ஆங்கிள், அதாவது என்ன ஆங்கிளில் போயிட்டுருக்கீங்க, ஸோ பெண்ட் பண்ணுவீங்களா, ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் இது எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப அட்வான்டேஜான ஒரு விஷயம். ஸோ மேபி அவ்வளோ ஸ்பீடில் போய்ட்டுமோ வண்டி ஸ்கிட் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியல. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப மேஜரான ஒரு ஏர்க்ராஃப்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிகேஷனை கொண்டு வந்து இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. நம்பர் 4 ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நாட் லீகல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க. ஸோ நம்ம மோஸ்ட் ஆஃப் வந்து கண்ட்ரீஸ்லலாம் வந்து ஸோ ரோடில் ஓட்டுறதுக்கு இந்த வண்டியை வந்து இல்லீகல் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இப்போ வந்து ட்ரெண்டிங்லாம் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஓட்டுறாங்க. பட் ஆனால் இந்த வண்டி வந்து இல்லீகல். ஸோ ரோட்லலாம் ஓட்டக்கூடாது, இதை வந்து ட்ராக் பர்பஸ் இல்லை வேறு ஏதாவது ஸ்பெஷல் பர்பஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த வண்டிக்கு வந்து நம்பர் பிளேட்டும் கிடையாது. ஸோ இது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இல்லீகல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நிறைய இடத்துல யூஸ் பண்ணி தான் இருக்காங்க. நிறைய பேர் இப்போ வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ மேபி அதனால் வந்து லீகலாக வந்து பண்ணியிருக்கலாம். ஸோ பண்ணியிருந்தாங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த ஃபேக்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சைடட் ஸ்விங் ஆர்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸோ இப்போ நம்ம சைக்கிளெலாம் பார்த்திங்கன்னா ஒரு டயர் எடுத்து மாட்டுறோன்னா ஸோ அதுக்கு 2 பக்கமும் வந்து ஜாயிண்ட் இருக்கும். ஸோ அதில் தான் போல்ட் போடுவோம். ஓகேங்களா? ஸோ எல்லா பைக்கில் இல்லை, சில பைக்கிலலாம் வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ வரக்கூடிய ஸ்போர்ட்ஸ் பைக்லலாம் நல்ல டாப் எண்டில் உள்ள பைக்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ சிங்கிள் சைடு மட்டும்தான் இருக்கும். அதாவது ஒரு பக்கம் ஃப்ரீயாக இருக்கும், ஒரு பக்கம் டிஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ ஒரு பக்கம் எந்த கனெக்டிவிட்டி இருக்காது, ஒரு சைடு மட்டும்தான் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இதுலேயும் இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து சொல்ல வராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஃபேக்ட் சொல்லி என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ரைஸ். ஸோ இந்தியாவில் இந்த வண்டியோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 70 lakhs கிட்ட வந்து ஆர்டிஓ இல்லாமல் வந்து வருது. ஓகேங்களா? ஸோ இந்த பைக்கோட ஸோ ஆர்டிஓ சார்ஜஸ்லாம் சேர்த்து எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 80.70 lakhs வந்து வருதுங்க. சாரி, 80.70 lakhs வருது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த வண்டியோட ப்ரைஸ் இன் இந்தியா. இந்த வண்டியோட இந்தியன் ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டேன், 70 lakhs கிட்ட வருது ஆர்டிஓ சார்ஜஸ் இல்லாமல். ஓகேங்களா? பட் ஆனால் இது யூஎஸில் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெறும் $55,000 தாங்க. ஸோ என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் மதிப்பு நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது 41 lakhs தான் வரும். ஸோ நம்மளுக்கு ஆனால் ஆர்டிஓ சார்ஜஸ் இல்லாமல் ஸோ நம்மளுக்கு விற்கிற ரேட் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா 70 lakhs டபுள் பண்ணுறாங்க அப்படியே. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா $55,000, மதிப்பு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 41 lakhs தான் வந்து கன்வெர்ட் பண்ணும்போது வருது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் இன்டர்வல்ஸ். ஸோ இந்த வண்டிக்கு வந்து எப்படி சர்வீஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எவ்ரி 15 hours வந்து இந்த வண்டி கரெக்டாக இருக்கா இல்லையா, ஸோ இது கரெக்டாக இருக்கா அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா. ஸோ அப்படி செக் பண்ணால் தான் வந்து இந்த வண்டியை வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து வண்டி வாங்கினோன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை மந்த்லி 3 months அப்படின்னு தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பட் ஆனால் இது வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை வந்து மெயின்டைன் பண்ணணும்னா நீங்கள் 15 hours ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி செக் பண்ணியே ஆகணும் முக்கியமாக. ஏன்னா வந்து அந்த ஸ்பீடில் வந்து ஏதாவது ஒரு இன்சிடென்ட் வந்துச்சுன்னா சத்தியமாக வந்து ஒன்றுமே
பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால் வந்து 15 hours ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த வண்டியை வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஃபைனல் ஃபேக்ட்ஸ் வந்துட்டோம். ஸோ வாரண்ட்டி. ஸோ இவ்வளோ காசு கொடுத்து ஒரு வண்டியை வாங்குகிறோம். ஸோ அதுக்கு வாரண்ட்டின்னு சொல்லிட்டு ஏதாவது தராங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. ஸோ வண்டிக்கு வாரண்ட்டின்றது கிடையவே கிடையாது. ஸோ எந்த பார்ட்ஸ்க்கு எந்த டேமேஜ் ஆனாலும் வண்டிக்கு வாரண்ட்டி கிடையாது. நம்ம பேக்கெட்டில் இருக்க காசை எடுத்து கொடுத்து தான் வண்டியை வந்து சரி பண்ணிக்கணும். ஸோ என்ன ஆனாலுமே சரி. ஸோ நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுற இன்டர்வல்ஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 15 hours ஒன்ஸ் செக் பண்ணணும். ஸோ அந்த வண்டியை வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி ஆகணும். ஸோ அதுவும் இல்லாமல் அப்படி எந்த பிரச்சனை வந்தாலும் வாரண்ட்டி அவங்க கிளைம் பண்ண மாட்டாங்களாம். ஸோ அதை நம்ம தான் பார்த்துக்கணுமா. ஸோ இப்போ கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ அந்த வண்டி நம்மளுக்கு தேவையா? ஸோ எத்தனை பேருக்கு இந்த வண்டி ட்ரீம் பைக்காக இருந்துச்சு? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கேட்டக்கப்புறம் ஸோ அந்த வண்டி எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி வெறுத்தவங்க யார் இல்லை அப்பயும் எனக்கு இந்த வண்டி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஓகேங்களா? பாய். ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. ஸோ நான் தான் உங்கள் அஜித். பாய்.